இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, அதில் இல்லாத ஆக்களுக்கு இது ஏன் குனிஞ்சு போய் நம்மன்றதை தெரியல. ஏன்னா இந்திய இராணுவம், இந்த இலங்கை இந்திய இராணுவத்தின் கொடூரத்தனத்திலேருந்து தப்புறதுக்காக ஒரே ஒரு முடிவை தென்னிந்திய சினிமாக்கள் எல்லாம் கன்னிடம் பார்க்குறேன், அதில் ஒன்றுக்கு இல்லாமல் இருக்குது. சில பேர் வந்து ஒரு பக்கத்தை பார்க்காமே இருக்கிறவன் தனியாக நாங்களோட வேலை எங்களோட சம்பளம் வண்டி இருந்தால் போதும் போட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அந்த வசதியான பெரிய தொழில்நுட்பங்கள் இல்லாமலே அந்த படத்தை நல்லா அழகாக செய்திருக்கிறார். இந்த பணத்தை மோசடி செய்த ஆக்கள் வெளியிலேருந்து கொண்டு உல்லாசமாக வாழ்கிறாங்களான்னு இப்படியான கதையை காட்டி விடுகிறோம். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த திரையரங்களுக்கு என்னத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், ஈழத்து வெந்து இருந்த காடு பல தடைகள் பல எதிர்ப்புகளை தாண்டி இன்றைக்கு திரையிடப்பட்டிருக்குது. பார்வையாளர்கள் இந்த காட்சிப்படத்தில் கண்டுட்டு இப்போ வரையினா அவையிலிட்டு இருந்து இந்த படத்தை பற்றி விமர்சனங்களை நாங்கள் கேட்டு அறிஞ்சுக்கொள்வோம். கண்டிப்பாக உங்களோட கருத்து படத்தை பற்றி? கருத்துன்னு சொல்கிறதுக்கு உண்மையாக என்ன சொல்கிறேன்னா, இன்னும் உண்மையாக எங்கட ஒரு தமிழற்ற பண்பாடுகள் அங்கட வாழ்வியல்கள் எல்லாம் தத்துருவமாக காட்டுகிறது. இதை தவிர வேறு விதமாக இதுக்கும் மேலதும் காட்டுற கொண்டும் இல்லை. அதாவது வந்து ஒரு மேக்சிமம் அதை நான் வந்து ஒரு கட்டத்திலையும் அங்காலைங்காலும் எனக்கு மனம் போகப்பட இல்லை. நானும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து அதில் நானும் ஒரு ஆளாக பங்குதாரராக மாறக்கூடிய அளவுக்கு மிகவும் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. மற்ற இந்த நடிகர்கள் எல்லாருமே அந்த பாத்திரத்தோடையே இணைஞ்சிருக்கணும். அதாவது வந்து வித்தியாசப்படுத்தலாம் போயிட்டு முழு பேருமே முழுவதுமே ஒரு தினமே இந்த ஒரு அதாவது நடிக்கிற மட்டும் தெரியல, எங்களோட வாழ்ந்து எங்களை நேர தரிசித்த மாதிரியே இருக்குது. குறிப்பாக என்னை பொறுத்தவரை எனக்கு இப்போ மனதில் இந்த எல்லாருக்கும் ஒரு எண்ணம், அந்த அம்மாவை சந்திக்கணும், நேராக சந்திக்கணும். உண்மையில் அவள் வந்து ஒரு நல்ல அவருக்கு முன்னாடி ஒரு இதை கொடுத்து நல்ல தெரிவு பாத்திர தெரிவுலாம் நல்லா இருந்தது. இப்போ சுதாவுக்கு மதுசுதாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டும். நடித்த அவ்வளோ பேரும் சிறப்பாக செய்தார்கள். இந்த நாங்கள் நாடகத்தில் படத்தில் நடிக்கிறோம்ன்ற ஒரு ஃபீலிங் இல்லாமல் இயல்பாக, அது முக்கியமாக இதில் மெயின் ரோல்னா அந்த அம்மா தான். அந்த அம்மா அந்த கடைசி நேரத்தில் அந்த தன்னை பேரின் சட்டையை பார்த்து போட்டு தேய்ச்சி போய் இருந்ததுலேருந்து தெரியுது அவருக்கு தன்னுடைய மகன் வீரச்சாவை அடைஞ்சிட்டாருன்னு. அதை வெளியில் காட்டிக்கொள்ளே இல்லை. அது அற்புதம். இந்த ரோல் நடித்த அவ்வளோ பேர் நல்ல ரோல், நல்ல பாத்திரத்தை நல்லா செய்திருக்கணும். உண்மையில் இதில் ஒரு அந்த முதிர்ச்சியும் உண்மையில் எங்கேயும் குறை சொல்ல வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. அந்த ஒவ்வொரு பாத்திரங்களும் வந்து அப்படியே நடிச்சிருக்கிறோம்ன்றதை விட வாழ்ந்துருக்கணும். ஏன்னா அந்த வாழ்க்கை அப்படியே வந்திருக்குது. அந்த உண்மையில் அந்த பங்கருக்குள்ள அந்த கடைசியில் அந்த பிள்ளை வந்து சேர்றதும் கூட எல்லாமே ஒரு தத்ரூபமாக தானே வந்திருக்குது. நிரம்ப ஒரு பெரிய ஒரு கதை. இல்லை, நல்லா இருக்குது. சில இங்கே வந்தாக்களே சிலர் வந்து அந்த என்னத்துக்கு குனிஞ்சு கீழால் ஏன் இப்படி போயினோம் என்றெல்லாம் கேட்டது நல்லா இருக்குது. கொஞ்சம் எடுத்து காட்டியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வரும், இனி வேறு இதில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது. படமாக பார்க்காம இல்லை, படம் இல்லை, அதை தான் சொன்னேன். ஏன் குனிஞ்சு போகிறீங்களான்ட்டு கேட்குறேன். நம்ம வந்தால் அது என்ன நடந்ததுன்னு தெரியாது அவைக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, அதில் இல்லாத ஆக்களுக்கு இது ஏன் குனிஞ்சு போய் நம்மன்றது தெரியல. அந்த மாதிரி நிரம்ப இன்னும் விஷயங்களை எடுத்து காட்டணும். இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டலாம். அடுத்தடுத்த இதில் காட்டுவீங்களே. ஏன்டா இது முதலீடு தானே, கொஞ்சம் பயமும் இருக்கும் இதுவும் இருக்கும். இனி பயப்படக்கூடாது, செய்வோம். சரி, எங்களோட துணையும் இருக்கும். ஓகே, நன்றி. உங்களோட பார்வையில் எங்களோட இது வந்து ஒரு காலகட்டத்தின் கதையை மீளம் இந்த காலத்தில் பார்க்கும்போது அந்த காலத்துக்குள்ளே சென்று வாழ்ந்தது போன்ற ஒரு உணர்வு. இதில் ரெண்டு விதமான பார்வைகள் இருக்கின்றது. ஒன்று, அதற்குள் வாழ்ந்தவர்கள் இதை பார்ப்பதும், அதற்குள் வாழாதவர்கள் இதை பார்ப்பதும். அந்த வகையில் இந்த கதை உண்மையில் இது ஒரு ஐஃபோனில் எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாலும் அதை நம்ப முடியாத அளவுக்கு அதனுடைய ஒளிப்பதிவு மற்றும் ஏனைய விடயங்களும் அங்கே நடித்தவர்களுடைய உணர்வுபூர்வமான அந்த நடிப்பும் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த உணர்வுகளும் யுத்தம் எவ்வளவு கொடுமையானது என்பதை அந்த காலத்துக்குள் சென்று தரிசிக்கின்ற, வெந்து தணிந்து இன்றும் மனங்களுக்குள் வடுக்களாக வாழ்கின்ற அந்த காடு தருகின்ற யுத்த அனுபவங்களை இந்த கதை பேசியிருக்கிறது. இத்தகைய சினிமாக்களுக்கான ஒரு களத்தை ஈழத்திலே திறந்திருப்பதும் அல்லது அண்மை காலமாக ஈழத்துக்கென்ற ஒரு சினிமா களம் திறந்திருப்பதும் அதை எல்லோரும் இணைந்து வரவேற்பதும் கூட ஒரு நல்ல விஷயம். திரையரங்குகள் கூட இதற்கு ஒரு முக்கியத்துவத்தை வழங்கி இடங்களை வழங்குவது கூட சிறப்பான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். நன்றி. நாங்கள் இதில் இந்த வெந்து தணிந்த காடுன்றது நாங்கள் இப்போ
இந்திய சினிமாவை பார்த்து பழகுற எங்களுக்கு முதல் முறையாக நாங்கள் படம் பார்க்குறன்ற ஒரு ஃபீலிங் இல்லை. இது உள்ளே இருக்க இந்த தியேட்டர்கள் இருக்கையில் நாங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் இல்லாமல் ஒரு நேச்சுரலாக இருந்தது. மற்றது 10 வருடங்களுக்கு முதல் இருந்த ஒரு காட்சி எங்களுக்கு கொண்டு வந்து காட்டி அப்படி பிரமிச்சு போயிருந்தாங்கன்னா மேக்கப் இல்லை, மற்றது நேச்சுரலாக இந்த சாப்பாடு விருந்தோம்புற பண்பு அந்த அதெல்லாம் நல்ல எங்களோட தமிழர் கலாச்சாரத்தை அப்படி தெளிவாக காட்டப்பட்ட குறுகிய நேரத்துக்குள்ளே இந்த கதையும் கூட அந்த ஒரு நேச்சுரல் என்னென்னா இப்போ இன்றைக்கு இந்த போராட்டத்தில் பொதுவாக சொல்கிறேன் என்றால் இயக்கம் வலிஞ்சு பிடிச்சி கொண்டு போயிட்டு படியலை. ஆனால் அது அது சொல்லிப்பட்டு பிள்ளைகள் சில பேர் தங்களோட பிள்ளைகளை போராட்டத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கணும். ஏன்னா இந்திய இராணுவம் இந்த இலங்கை இந்திய இராணுவத்தின் கொடூரத்தனத்திலேருந்து தப்புறதுக்காக ஒரே ஒரு விடுவே இந்த நாங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை ஒன்று வாழணுமென்ற அப்படியே போராட்டம் ஒன்றின் விடாத நாங்கள் வெல்லலாமன்ற வாழலாமன்ற நிலை இதில் காட்டப்பட்டிருக்கும். அதில் வெளியில் பிரச்சாரம் செய்யப்படுது என்னென்னா இந்த புலிகள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க பிள்ளைகளை, அதில் எப்படி காட்டப்பட இல்லை. எந்த பிள்ளையை நான் தான் அனுப்பினேன். மற்றது நான் அண்மையில் ஒரு விமர்சனம் ஒன்று பார்த்தேன் இந்த படம் சம்பந்தமாக தேசியத்துக்கு எதிரான கருத்துக்கள் வருகுதுன்னு சொல்லி. ஆனால் நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டேன் எந்த விதமான கருத்தும் தேசியத்துக்கு எதிராக இதில் இடம்பெற இல்லை. இது ஒரு மோசடி என்னென்னா இயக்கத்தில் இருந்து கொண்டு இயக்கத்தின் பணத்தை மோசடி செய்தாக்கள் வெளியில் இருந்து கொண்டு உல்லாசமாக வாழ்கிறாங்களான்னு இப்படியான கதையை காட்டி விடுகிறோம். இந்த படம் உண்மையாக எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை படம் போட்டு காட்டு. இதுக்கு எதிரான பிரச்சாரத்தை இந்த வெளிநாட்டில் உள்ளாக்கள் செய்யாமல் இருக்கணும். நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் கொடுக்காதீங்க. அல்லது முடியுமென்றால் அந்தந்த நாடுகளில் வாழ்கிறாங்க ஒரு தியேட்டரில் அரேஞ்ச் பண்ணி ஒரு 200 பேருக்காவது இன்விடேஷன் கொடுத்து இந்த படத்தை பார்க்க பண்ணணும். பொய்யான பிரச்சாரங்கள் செய்தால் ஒரு முளையிலேயே கிள்ளி விடுறது தான் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு 41 லட்சம் ரூபா செலவழித்து தயாரித்த படம் உண்டு முளையிலேயே கிள்ளி அடித்து மண்ணுக்கு புதைக்கப்படக்கூடாது. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த எதிர்ப்புகளை தயவு செய்து வெளியிடாகணும். இப்படியான படங்களை உங்களால் தயாரிக்க முடியாது. இங்கே நடந்த படுகொலைகளை ஒரு ஆவணமாக்க முடியாது. அங்கே இருந்து ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது நல்ல சிறப்பான படம். இது ஒரு படம் என்ற உணர்வு இல்லாமல் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய ஒரு விமர்சனம் தந்துருக்கீங்க. நன்றி சார். தேங்க்யூ. உண்மையிலே நான் நினைக்கிறேன் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எங்களோட மண்ணில் இப்படி ஒரு படத்தை நாங்கள் திரைப்படத்தை தயாரித்தேன். நான் உண்மையாக எதிர்பார்க்கல. நான் வளமையாக நாடகங்கள் பார்க்க எனக்கு அவ்வளோ அதோட ஒத்து போகாது. தென்னிந்திய சினிமாக்கள் எல்லாம் கன்னிடம் பார்க்குறேன், அதில் ஒன்றுக்கு இல்லாமல் இருக்குது. இது நான் முழு நேரமும் எனக்கு அங்கால அடுத்தது என்னென்னா அந்த படம் முடியும் மட்டுமே ஒரு நிமிஷம் என்ன சிந்தனை வேறு இடம் போகையில் கட்டி போட்டிருக்குது. நல்லா இருந்தது. பாராட்டுகள் எல்லாருக்கும். அதாவது அந்த மதுசுதாக்கு மட்டுமல்ல, அதில் நடித்த அதில் பங்கு கொண்ட எல்லாரையுமே நான் உண்மையாக மனந்திறந்து வாழ்த்துறேன், பாராட்டுறேன். இன்னும் இதை போல் பல தொடர் இதுகளை செய்ய வேணும். உண்மையை நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஆக்களால் முடியாதுன்னு சொல்லி. அதாவது திரைப்படம் என்றால் அதில் ஒரு கதாநாயகன் என்ற கோணம் வில்லன் என்ற கோணம் அப்படி ஒரு ஃபார்முலா இருந்தது. இது அப்படி இல்லாமல் உண்மையிலே ஒரு யதார்த்தத்தை படைக்கிற படங்கள் தென்னிந்தியாவிலேருந்து வர குறைவு, ஒரு சில தான் வரும். ஆனால் இப்படி ஒரு படத்தை எங்களால் தயாரிக்க முடியும், ஒரு சின்ன வசதியோடுன்றது பெருமையாக இருக்குது. எனக்கு ஒரு குறையும் தெரியல. நல்ல ஒரு திரைப்படத்தை பார்த்து ஒரு பெருமையோடு போகிறேன். இது குறைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நான் அவ்வளோ திரைப்படத்தில் எனக்கு ஆர்வத்தை அறிவண்டு இல்லாட்டிலும் எனக்கு என்ன பொறுத்தவரை இதுதான் திரைப்படம், வேறு இதுக்கு மிஞ்சி என்ன கிடையாது. நன்றி எல்லாரும். இந்த படத்தை பற்றி உங்கள் விமர்சனம்? உண்மையில் நாங்கள் இந்த வாழ்ந்த வாழ்க்கை தானே, அந்த வாழ்க்கையை ஒரு கண்ணுக்கு முன்னால் கொண்டிருக்க முதலாவது உணர்வு பூர்வமாக அது எங்களோட தொட்டுச்சுது. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த வாழ்க்கை, அதுக்குள்ளே கல்ச்சர், அந்த பண்பாட்டு முறைகள் வந்திருக்குது, வாழ்க்கை அம்சங்கள் வந்திருக்குது. அந்த உணர்வு பூர்வமாக அந்த பக்கமாக இந்த பக்கமாக அந்த சாய்வு என்று இல்லாமல் என்ன நடந்ததோ அதை ஒரு 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 சிம்பிளாக கூட கொண்டு அதில் சேர்த்துருக்கிறார். உண்மையில் எங்களோட ஈழத்து படங்களில் ஒரு முழுகுள படங்களில் ஒரு மிக முக்கியமான படமாக மதுசுதாகன் இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் உண்மையாக ஆசிரியராக இருக்கிறேன். உண்மையில் இந்த டீச்சர்ஸ் எல்லோரும் பார்க்க வேணும். சில பேர் ஒரு பக்கத்தை பார்க்காமையே இருக்கிறவன் தனியாக நாங்களோட வேலை எங்களோட சம்பளம் வண்டி இருந்தால் போதும் மண்டு போட்டு இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. என்ன நடந்திருக்குது, இப்படி ஒரு வாழ்க்கை ஒன்று இருந்திருக்குது. இதை கூடுதலாக ஒரு சமூக அக்கறை உள்ளவர்கள் நிச்சயமாக பார்க்க வேணும். அப்பொழுதுதான் இதை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்யலாம்ன்றதை பற்றி யோசிக்கலாம். யுத்தம்ன்றது தேவையில்லை. இனி அந்த யுத்தத்தால் நாங்கள் பட்ட அவலங்களே போதும்.
ஆகவே அதுக்கு ஒரு பதிவாக இது இருந்திருக்குது. உண்மையில் மதுசனுடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அந்த நல்ல ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்குது. எந்த ஒரு நடிகரையும் குறைச்சி சொல்ல இயலாது. எல்லாரும் தங்க பாத்திரங்களாக மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். உண்மையில மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. படத்தை பற்றி உங்களோட கருத்து? மிக அருமையான படம். நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால், இந்த படத்தை எங்களோட நாட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்கணும். குறிப்பாக இந்த போர்க்காலத்தினுடைய அனுபவங்கள் கிடைக்காத இப்போ இருக்கிற இளைஞர்கள், இப்போ இருக்க வயதில் குறைஞ்சவர்கள், அந்த போர் அனுபவம் கிடைக்காதவர்கள் நிச்சயமாக பார்க்கணும். என்னென்னு சொன்னால், இங்கே ஒரு பங்கரை சுற்றி தான் இந்த கதை நகர்ந்து கொண்டு போகுது. அந்த பங்கர் ஒரு 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 குறியீடாக, ஒரு சின்னமாக, ஒரு குறியீடாக இந்த கதையில் வந்திருக்கு. மிக அற்புதமாக மதிசுதா இந்த விஷயத்தை எல்லா விஷயத்திலையும் ஒரு ஒரு ஐஃபோன் 8 வச்சுக்கொண்டு இவ்வளோ ஒரு வெற்றிகரமான படத்தை செய்யலாமா என்று யோசித்தா, அந்த வசதியான பெரிய தொழில்நுட்பங்கள் இல்லாமலே அந்த படத்தை நல்லா அழகாக செய்திருக்கிறார். அதில் அற்புதமான மனசை நெருடுகின்ற காட்சிகள் இருக்குது. குறிப்பாக ஒரு அபோஷன், வெடி கேட்டு அபோஷனான ஒரு 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 பெண்ணுக்கு ஒரு குழந்தை போரில் கிடைக்குது. மற்ற பக்கத்தில் ஏற்கனவே செழிப்பாக இருந்த ஒரு குடும்பம் உண்டு, அந்த பங்கருக்குள்ளே எப்படி பிரிஞ்சு போகுது. அப்போ ஒரு போர்க்காலத்தில் ஒரு பங்கர் என்ற குறியீட்டை வச்சுக்கொண்டு அதுக்குள்ளே ஒரு செழிப்பாக இருந்த குடும்பத்தினுடைய பிரிவும், ஒரு குழந்தை இல்லாமல் இயங்குகின்ற ஒரு தாய்க்கு குழந்தை கிடைக்கின்ற அந்த 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 தருணமும் மிக அற்புதமாக அதில் காட்டப்பட்டிருக்கு. நிச்சயமாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நாங்கள் நிறைய மதிசுதாண்ட இந்த தயாரிப்புக்கு நாங்கள் நிறைய இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய அவருக்கு உறுதுணையாக இருக்க வேணும். இந்த தியேட்டர்கள், மற்றது இந்த பிரதேச சபைகள், நகர சபைகள், இப்படியான பல்வேறு தரப்பினரும் இதுக்கு மிகுந்த ஆதரவாக இருந்து இப்படியான படங்கள் வெளியில் வாரதுக்கு உதவ வேணும். மற்றது எங்களுடைய மொழி, எங்களுடைய மக்களுடைய மொழி, எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை, முழு காட்சியுமே நான் இதில் சொல்லிவிட்டால் அந்த படத்தை பார்க்குறதுல விறுவிறுப்பு இருக்காதுன்றதால் நான் காட்சிகளை பற்றி கூடுதலாக சொல்ல விரும்பல. ஒரு போர் நடந்த பூமியில் அந்த போரை இப்படியும் சித்தரிக்கலாம். உண்மையில் போர்க்காலத்தில் நிறைய படங்கள் வந்திருக்கு. போர்க்காலத்தில் வந்த படங்கள் எல்லாவற்றையும் மேவி போர் முடிந்த பின்னர் அந்த போரை நினைவுபடுத்தி அதில் உள்ள உறவு சம்பந்தப்பட்ட சிக்கல்களை பேசுகின்ற படம் என்ற வகையில் மிக அற்புதமான ஒரு படத்தை மதிசுதா செய்திருக்கிறார். நான் வினயமாக எல்லார்ட்டையும் கேட்க விரும்புகிறேன், எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் இந்த படத்தை பார்க்க வேணும். அப்படி பார்க்குறதன் மூலமாக அவர்களுடைய கையை பலப்படுத்த வேணும், அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஊக்கம் தர வேணும். அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை மேலும் விருத்தி செய்கிறதுக்குரிய வாய்ப்புகளை, பணபலத்தை உருவாக்கக்கூடிய வகையில் நாங்கள் அவர்களை ஆக்க வேணும் என்ற ஒரு வினயமான வேண்டுகோளை முன்வைத்து நிறைவு செய்கின்றேன். வணக்கம். படத்தை பற்றி உங்களோட விமர்சனம்? படம் அந்த உண்மையான அந்த அங்கே வாழ்ந்த மக்களுக்கு நல்ல இதாக இருக்கும். அந்த வெளியை கடத்தி இருக்கிற எங்களோட உண்மையாக வாழ்ந்த மக்களோட வெளியை எங்களோட மனதுக்குள்ளே கடத்துகிற ஒரு படமாக தான் பார்க்கணும். நல்ல படம், சிறந்த படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். உங்களோட பார்வையில் எங்களோட வெந்து தணிந்த காடு உண்மையாக நல்லா இருக்கணும். உண்மையாக எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம். உண்மையாக எங்களோட கதைன்றதால அந்த முதல்ல செறிஞ்சொன்ன இருப்பேன்னா அந்த வழியை கடத்துது என்ன அந்த விஷயம் இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு உண்மையிலே. மற்றது என்னென்னு சொன்னால் அந்த நிறைய பேருக்கு இது போய் சேரணும் இல்லையே, நிறைய பேர் வந்து பார்க்கணும். அப்படி பார்க்காட்டி பெரிய ஒரு என்ன சார், ஒரு ஈழ சினிமா படைப்பாளர்கள் பெரிய ஒரு இது ஒரு துரோகம் செய்த மாதிரி தான் நாங்கள் நிற்க வேண்டியிருக்கோம். உண்மையாக இப்படியான படைப்புகளை கட்டாயம் வந்து பார்க்கணும் இல்லையே. நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும், 10 பேர் சொல்லி. ஓகே, நன்றியா. இந்த படத்தை பற்றி உங்களை விமர்சனம்? பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தியிருக்கு, பழைய லைஃபுக்கு போய் வந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது. இந்த இடத்துல இந்த படத்தை பற்றி உங்களை விமர்சனம்? நீங்கள் படம் நல்லா இருக்குது, நல்லா எடுத்துக்கிறார். சின்ன சின்ன இதுகள் இருந்தாலும் படம் மேலே நல்லா இருக்குது. எங்களோட பழைய நினைவுகளை மீட்டி பார்க்கக்கூடிய இருந்துச்சு. பங்கர் ஸ்பெஷலாக அந்த ஒரு பங்கருக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு பழைய இதை அப்படியே கண்ணுக்கு முன்னே கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அதில் அவர்கள் இனிவரும் காலத்தில் நிவர்த்தி செஞ்சு நல்ல படம், நல்ல ஒரு தயாரிப்பாக தருவார். ஓகே,
அண்ணா வணக்கம். இந்த படத்தை பற்றி உங்களுக்கு விமர்சனம்? படம் நல்லா இருக்கு. எங்களுடைய இந்த தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு மனித பேரவலத்தினுடைய ஒரு சிறு பகுதியை தெளிவாக எடுத்து காட்டியிருக்கணும். உண்மையில் வாழ்த்துக்கள். இவர்களிடமிருந்து இன்னும் இப்படியான படைப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்கள் பார்வையில் நம்ம ஈழத்து வெந்து தனது ஆடு படம் எப்படி இருக்கு? உண்மையில் தரமானது. நாங்களும் அந்த இடத்துலேருந்து தான் வந்த நாங்கள், இதில் அனுபவிச்சு தான் வந்த நாங்கள். அந்த மாதிரியே இருக்குது. நல்ல ஒரு படம். உங்களோட பார்வையில் உங்களோட படம் நல்லா இருக்குது. உண்மையிலேயே சொல்ல வார்த்தை இல்லை. இப்போ என்ன சொல்கிறேன், அந்த படத்தின் ஃபீல்டில் வந்ததில் எதுவுமே இப்போ சொல்லலாமே இருக்குது. இதை பற்றி சொல்கிறதாண்டா ஒரு ஒரு அந்த 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 உணர்வை விட்டு இன்னும் வெளியே வரையில. அது வெளியே வந்தால் தான் நீ சொல்லலாம். இப்போதைக்கு அந்த மனம் ஒரு இறுக்கமான மனநிலையெல்லாம் இன்னும் இருக்குது. அதை பார்த்து ஓகே. உங்களோட பார்வையில்? இல்லை, எந்த பார்வையில் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபிக்கலி என்ன சொல்கிறது, ஓகே நல்லா இருந்துச்சு. நல்லா விஷுவலி எல்லாமே நல்லா இருந்துச்சு. கதை நல்லா இருந்துச்சு. அதாவது எந்த கம்யூனிட்டியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதாவது அதில் எந்த பக்கத்தையும் எந்த பிள்ளையும் சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லாமல் அது உண்மையான நடந்த வாழ்க்கையை அதில் இருந்தவரால் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. சரி, உங்களோட பார்வையில் வெந்து இந்த காடு எப்படி இருக்கு? வெந்தது காடு என்னன்னு கேட்டால் ஒரு கதையை அப்படியே அவர் எடுத்திருக்கிறார். கமெண்ட் பண்ணி கதையை கரெக்டாக எடுத்திருக்கிறார். ஆனால் இந்த படம் எடுக்கிறது கதை எழுதலாம், எல்லோரும் கதை எழுதலாம். ஆனால் படம் எடுக்கிறதுல தான் இருக்குது விஷயம். எடுத்துருக்கிறான் பாருங்கள். 3 மணி நேரத்தில் திரும்ப படம் எடுத்து இன்னும் படம் எப்படி வருதுன்றதை பாருங்கள். எடுக்கக்கூடிய டேலண்ட் அவருக்கு இருக்குது. ஏன்னா படம் எடுக்கிறதுல தான் தம்பி விஷயம் முழுக்க. நான் பார்த்தேன், நிறைய படங்கள் நான் பார்க்குறேன் தானே. இப்போ இந்தியாலாம் பார்த்துருக்கேன். இந்தியா படங்களை விட இவர் எடுத்த படம் 1.5 மணி நேரம் போனதே தெரிய இல்லையே. கடைசியாக அவங்க சைனைட் கடித்து வாயில் ரத்தம் வருதல்ல, அதோடய முடிஞ்சுதானே எங்களுக்கு தெரியும் படம். ஆனால் முடிஞ்ச மாதிரி அந்த படம் இது காட்டையில் பற்றியது. ஆனால் நல்லா எடுத்துருக்குறேன். நல்ல படம் எடுக்கிற நல்ல டேலண்ட் இருக்குது தம்பிக்கு. உங்களுக்கு எப்படியும் அது ஒரு இனி இருக்குது. அவர் இதுவும் மேற்கொண்டு அவர் என்ன நல்லா செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நண்பர், படத்தை பற்றி விமர்சனம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் படத்தை பற்றி. சொல்லுங்கள். நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எனக்கு இல்லை, அங்கே இருக்க